அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். ஷெட்யூல் பண்ண அந்த ஃப்ளைட் டே வந்துருச்சு. ரொம்ப எதிர்பார்ப்போட, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால ஆசாசியாக கிளம்பணும். பெங்களூர் கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியிருக்கோம். திடீர்னு வானம் மேகமூட்டத்தோடு இருக்கிறத பார்த்த உடனே மனசில் ஒரு பயம் வந்துருச்சு. ஃப்ளைட் டிலே ஆகுமோ, இல்லை கேன்சல் ஆகுமோ, மழை வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இது எதுவுமே ஒரு மேஸ்டு கொஷனோட நாங்கள் கிளம்பினோம். மனசில் ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆசையோடு இருங்க, வானத்தில் பறக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மெசேஜ் கொடுத்துச்சு. ஸோ தென் ஆஃப்டர் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆச்சு. ஓகே, என்ன தான் நடக்கும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ எங்களோட 4-வீலரை ஏர்போர்ட்லேயே பார்க் பண்ணியிருந்தோம். ஒரு 3 டேஸ்க்கு பார்க்கிங் ஆன சார்ஜ் வந்து 2000 ஆச்சு. ஒருவேளை நாங்கள் பார்க்கிங்க்கு எடுக்காமல் இருந்தோம்னா டாக்ஸியில் ஒரு 5000 ஆயிருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டை இங்கே கட் பண்ணிட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், ஹைதராபாத்க்கு பெங்களூர்லேருந்து. ஏர்போர்ட் உள்ள என்ட்ரான உடனே பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் நான் வீடியோ எடுக்க என் பையன் இருந்துட்டு காட்டா மாதிரி எடுக்காது அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவங்கெல்லாம் ஜென்சி இல்லையா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஆம்பியன்ஸ் எல்லாம். தூரத்தில் இருந்து அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது ஒரு வகையான பதட்டமும் ஆசையும் சேர்ந்து இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஃப்ளைட் டைமுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடியே நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட்டில் என்னென்ன பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது அங்கே ஒரு டிஸ்பிளே போர்டு பார்த்தேன். பேகேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 15 kg அலௌடு, ஹேண்ட் லக்கேஜ் 7 kg அலௌடு. நாங்கள் எடுத்துகிட்டு போனது ஒரு 3 பேக்ஸ் தான், ட்ராலியில் போட்டுட்டோம். செக்இன் வந்தோடனே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃப்ளைட் கிளம்புறத தூரத்துலேருந்து பார்க்குறதே ரொம்ப அருமையான ஒரு காட்சியாக இருந்துச்சு. இது ஒரு மிக்ஸ்டு எமோஷனான ஃபீலுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால பயம்தான் ஜாஸ்தி இருந்துச்சு ஆசையை விட. போர்டிங்க்கு நிற்கும்போது என் பையன் இருந்துட்டு, உன் கண்ணில் பயம் தெரியுது, உன் கண்ணில் பயம் தெரியுதுன்ட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அப்போ கூட நினச்சேன், லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட அந்த ஃப்ளைட்டோட எக்ஸிட்டில் நின்றுட்டு நான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கலாமா அப்படின்னுட்டு. ஏன்னா நான் ஃப்ளைட்டில் போனதில்லை. என் பையனும் சொன்னான், அவனுக்கும் பயமாக தான் இருக்குது, பட் ஆனால் வெளியில் காட்டிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தான். இருந்தாலும் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு போனோம். ஸோ மக்களே, முறையாக ஃப்ளைட்டில் போகிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா தயவு செஞ்சு என்ன மாதிரி தேவையில்லாமல் பயப்படாதீங்க. ரொம்ப தைரியமாக சந்தோஷமாக இருங்க. வானத்தில் பறக்கிறது ஒரு அட்டகாசமான ஃபீல் தாங்க. என்னோட அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கும்போது உண்மையிலே அல்லு கழண்டுடுச்சுங்க. பயங்கர பயமாக இருந்துச்சு. கீழே விழுந்திருந்தா இந்த ஜாக்கெட் யூஸ் பண்ணணும், மேலே இருந்து ஆக்சிஜன் மாஸ்க் வரும், இதெல்லாம் சொல்லும் போது என்னடா இது கிளம்புறதுக்கு முன்னாடி இப்படியான்ற ஒரு பயம் இருந்தது. பட் இருந்தாலும் சேஃப்டி ப்ரிகாஷன் இல்லையா. அந்த பயத்தை வெளியே சொல்லாமல் உட்காந்துருந்தேன். டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு ஜர்க் இருந்தது. உண்மையிலே ரொம்ப பயமாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. அந்த ஜன்னல் வழியாக மேகக்கூட்டங்களை பார்க்கும்போது நம்ம உலகத்துக்கு மேலே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்மையிலே அமேசிங்காக இருந்துச்சு அந்த ஃபீல். அப்போ நான் இனிஷியலாக பயந்த பயம் எதுவுமே எனக்கு தெரியல.
உலகத்தை ரசித்து பார்த்துட்டே போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருந்தது. நாங்கள் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ். எப்படி ஃப்ளைட் டேக் ஆஃப்காக காத்துட்டு இருந்தனோ அதே மாதிரி ஃப்ளைட் லேண்டிங்கில் என்ன மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கொஷின் மார்க்கோடு இருந்தது. பட் லேண்டிங் வாஸ் ரியலி வெரி ஸ்மூத். எனக்கு ஓவராலாக அந்த ஏர்போர்ட்டை பார்க்கும்போது அழகாக பேர்ட்ஸ் நிற்கிற மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு. ஒரு சீரியல் லைனில் நிறைய பறவைகள் நிற்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஃப்ளைட் ஜர்னி உண்மையிலே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. இறங்கும்போது கேபின் குரூப்க்கு இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லிட்டு வந்தேன்.